வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். பெரம்பூர் பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என மாயாவதி வலியுறுத்தியுள்ளார். அசாமில் கடந்த மாதத்தில் இருந்து மாநிலம் முழுவதும் பருவமழை பெய்து வருகிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வெள்ளம் பாதித்த பகுதிகளை கால்நடையாக சென்று ஹிமந்த பிஸ்வா பார்வையிட்டதுடன் குடியிருப்பு வாசிகளுடன் உரையாடினார். வெள்ள நிலையை எதிர்கொள்ள வேண்டிய மற்றும் தீர்வு காண வேண்டிய விஷயங்களை பற்றி நிபுணர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாவதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்கப் போகிறது என்ற கவலையும் அச்சமும் ஏற்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை பெறுவதற்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அஞ்சலி செலுத்திய பின் ஆம்ஸ்ட்ராங் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இப்படி ஒரு சூழல் வரும் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை. சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று அவர் கேள்வி எழுப்பினார். துரோகியின் மொத்த உருவமே அண்ணாமலைதான். கட்சி தலைவர் பதவிக்கு பொருத்தமில்லாதவர் அண்ணாமலை பச்சோந்தி போல் அவ்வப்போது நிறம் மாறுபவர் அண்ணாமலை. இவ்வாறு இபிஎஸ் கூறினார். கரூர் அருகே தோரணகல்பட்டி குன்னம்பட்டி பகுதியில் உள்ள 20 ஏக்கர் நிலத்தை போலியான ஆவணங்களால் கிரயம் செய்தாக யுவராஜ் உள்ளிட்ட 7 பேர் மீது கரூர் மேலக்கரூர் சார்பதிவாளர் முகமது அப்துல் காதர் அளித்த புகார் மீது சிபிசிஐடி போலீசார் சோதனை நடந்தது. கர்நாடகத்தில் தென்மேற்கு பருவமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. அதுபோல் மண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டணா தாலுகா கண்ணம்பாடி கிராமம் அருகே காவிரி ஆற்றின் குறுக்கே உள்ள கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டு உள்ளது.